வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பட்டதாரிகளுக்கு பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பினை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு என்று சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேசத்தின் உதவியோடு நீதியை பெற்றுக் கொடுக்க ஜிஎல் பீரிஸ் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலும் ஒருவர் களமிறக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பினை வழங்குமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று காலை இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஏமாற்றாதே பட்டதாரிகளை ஏமாற்றாதே, வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும், நாசம் நாசம், கனவுகள் நாசம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் பல வருட கனவு வெறும் கனவாக போய்விடுமோ என்றும், எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது என்றும், அழைக்காதே எமது எதிர்காலத்தை அழைக்காதே, வயது ஏறுது, வாழ்க்கை போகுது, வேலை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக வேலை இல்லாமல் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தமக்கான வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். அதேபோன்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசியல்வாதிகளுக்கும் அந்த மகஜரின் பிரதிகளை அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லையில் தொடர்ந்து தாம் பாரிய போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதா அல்லது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா என்பது தொடர்பில் தமிழ் மக்கள் அரசியல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது சிறந்தது என யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் தாராகி சிவராமின் 19வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை தமிழர் தரப்பில் பேசப்பட்டு வரும் பொது வேட்பாளர் பகிஷ்கரிப்பு ஆகிய இரண்டும் ஒரு புள்ளியில் தான் சந்திக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இன்று இருக்கக்கூடிய தெரிவுகள் எது என்பதை, எது சரியான தெரிவு என்பதை, அது பொது வேட்பாளராக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாக்களிக்காமலே ஒதுங்கி இருக்கலாம் என்று இரண்டு தெரிவுகளில் எது சரியானது என்பதை நாங்கள் விஞ்ஞான ரீதியில் அறிவுபூர்வமாக தீர்மானிக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் சிங்கள அரசியல் சக்திகளை, சிங்கள அரசியல்வாதிகளை அடுத்து வரக்கூடிய ஆளும் தரப்புகளை நாங்கள் நம்பவே முடியாது என்பதை அன்றிலிருந்து இன்று வரை வரலாறு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறி வந்தாலும் கூட அதை மறுத்து நாங்கள் குறுக்கு ஓட்டம் ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். சட்ட ரீதியாக இராணுவத்தில் இருந்து விலகி செல்வதற்கான பொது மன்னிப்பு காலத்தை நீடிக்குமாறு ஒன்றிணைந்த இராணுவ படை கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோதமாக இராணுவத்தில் இருந்து விலகிச் சென்றவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியை பயன்படுத்தி உரிய முறையில் இராணுவத்திலிருந்து விலகுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பொது மன்னிப்பு காலப்பகுதியில் உரிய முறையில் சேவையை மீண்டும் தொடரல் அல்லது சட்ட ரீதியாக சேவையில் இருந்து விலகுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 7000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்தில் வெளியேறியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் தற்போது விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காமல் வெளிநாட்டில் வசிக்கும் 13 இராணுவ வீரர்களும் சட்டப்பூர்வமாக இராணுவ சேவையிலிருந்து வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் சம்பவத்திற்கு சர்வதேச விசாரணையை கோரும் ஜிஎல் பீரிஸ் தமிழ் மக்களுக்கும் சர்வதேச உதவியோடு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என முன்னாள் வடக்கு மாகாண சபையின் கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் சம்பவத்தால் 300 பேர் வரை உயிரிழந்து 500 பேர் வரை படுகாயமடைந்தனர். இது கடந்த 5 ஆண்டுகளாக கொழும்பு அரசியல் களத்தில் பேசுபொருளாக உள்ளது. இதுவரை விசாரணை அறிக்கை வெளிவராத நிலையில் இந்த விடயம் தொடர்பாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் 3 நாட்கள் விவாதமும் நடைபெற்றுள்ளது. 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ், உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் மீது கத்தோலிக்க மக்களுக்கோ நாட்டின் ஏனைய மக்களுக்கோ நம்பிக்கை கிடையாது. விசாரணைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பும் சர்வதேச தரப்பின் கண்காணிப்பும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேச ஒத்துழைப்புடன் விசாரணைகளுக்கான விசேட பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். விசாரணை பூரணமாக அமைய வேண்டும். சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வது ஒன்றும் புதிதல்ல. முன்னர் உதலாகம ஆணைக்குழு விசாரணைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டது.
1948ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க விசாரணை ஆணைக்குழு கட்டளை சட்டத்தின் பிரகாரம் விசேட பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார். நீதியை நிலைநாட்ட தாங்கள் துணிச்சலோடு தெரிவித்த இந்த கருத்துக்களுக்கு தமிழினம் தலை வணங்குகிறது. 300 பேர் கொல்லப்பட்டு 500 பேர் படுகாயமடைந்த தாக்குதலுக்கு நீதி கோரி தாங்கள் தெரிவித்த மேற்படி கருத்துக்களின் மூலம் இந்த நாட்டில் உள்ளக விசாரணைகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச ஒத்துழைப்புடனான விசாரணை அவசியம் என்பதை தாங்கள் சொல்லியிருப்பதிலிருந்து பான் கி மூனால் நியமிக்கப்பட்ட சர்வதேச விசாரணை குழு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்து யுத்தத்தில் சம்பந்தப்படாத 40,000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் பல்லாயிரமானோர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியிருந்தது. அது பற்றிய பூரண விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 30 தீர்மானத்தையும் அதன் பிரகாரம் சர்வதேச நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கு தொடுநர்கள் ஆகியோரை இணைத்து போர்க்குற்றம், மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்குமான சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் தாங்கள் இவை இலங்கையின் இறையாண்மையை மீறும் செயல் என்றும் இலங்கையின் சிறந்த நீதித்துறைக்கு உண்டு. உள்நாட்டு பொறிமுறை மூலம் நாம் எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் என்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவை வரம்பு மீறி செயற்படுகிறது என்றும் மூர்க்கமாக எதிர்த்த நீங்கள் இன்று மனம் திருந்தி அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே உயிர்த்த ஞாயிறு பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க தாங்கள் கூறிய அதே அடிப்படையிலான பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் தமிழ் மக்களுக்கும் நீதி வழங்க ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கலப்பு பொறிமுறை விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதன் மூலம் பல்லாயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாலும் பல்லாயிரம் பேர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாலும் பாதிக்கப்பட்டுள்ள லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைக்க நாடாளுமன்றத்தில் பேசி வழி ஏற்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலும் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின பேரணி ஏற்பாடுகளை பார்வையிட நேற்று மாலை கம்பகாவுக்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேறு கட்சிகள் முன்னிறுத்தும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் சுதந்திர கட்சி ஆதரவளிக்காது. அதற்கு பதிலாக நமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி அவரை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் செயற்பட உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது தாம் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்து தெரிவித்துள்ளார். பத்ரமுல புத்ததாச விளையாட்டரங்கில் நடைபெற்ற நியூ அலைன்ஸ் கொழும்பு மாவட்ட முன்வழி ஆசிரியர் பக்மா விழாவின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். கட்சிக்காக தாம் கடுமையாக உழைத்த போதிலும் இதுவரை கட்சியின் பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் வேறு எந்த வேட்பாளரும் பார்வையில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்னு ஜெயசுமன தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தலில் எந்த தரப்பினரோடு கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும் இதுவரை தீர்மானிக்கவில்லை. நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்யும் ஒருவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும். பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பதனை நிவர்த்தி செய்யும் அரசாங்கம் ஒன்றே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை ஆவதற்கு தயாராக உள்ள எந்த ஒரு கட்சிகளிடமும் சிறந்த பொருளாதார திட்டம் கிடையாது. நாட்டை தாரைமார்க்காத மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவருக்கே நாம் தேர்தலில் ஆதரவு வழங்குவோம். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அதிகளவான மக்களை ஒன்றிணைத்து பிரச்சார கூட்டங்களை நடத்தியிருந்த ஒரு கட்சியாகும். ஆனால் தேர்தலில் அவர்களுக்கு 100% வாக்குகளை கிடைத்தன. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயற்படும் அரசாங்கம் ஒன்றையே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.